அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண பிரச்சனை தீரக்கூடியதாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்திருந்த கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடியதாகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதிவு உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் இந்த வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும். அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 25, 29. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 1, 3. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு படைப்பு திறனும் அழகிய தோற்றமும் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு தக்க செலவுகள் ஏற்படலாம். தொழில்துறையில் வியாபாரிகள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வாங்க. உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணி உயர்வை பெறுவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உடல் நலனை பொறுத்தவரை வயதானவர்கள் மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும். குலதெய்வ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பால் அபிஷேகம் செய்து மல்லிகைப்பூ மாலை சூடி பிரார்த்தனை செய்வதால் உங்களுக்கு வேண்டியது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஊழியர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு காலம். மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் பணி செய்ய வேண்டும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். செவ்வாய் 9ஆவது இடத்துல இருக்காரு. திருமண காரியங்களில் தடை ஏற்படலாம். பெரியோர்களின் தலையீட்டால் நிவர்த்தி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு. புதன் 1ஆம் இடத்துல இருக்கார். எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்கு. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீட்டில் கலகலப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. அவசியமான காரியத்திற்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்வீங்க. கேது 7ஆம் இடத்துல அமைஞ்சிருப்பதால் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கி பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு குறையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு கற்பனை உலகில் இருந்து வெளியே வந்து யதார்த்தமாக மேற்கொள்ள நேரிடலாம். முழு கட்டுப்பாட்டுடன் உங்களுக்கு உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் மூத்த மற்றும் இளையவர்களின் ஆதரவை பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி நிலைமை வலுவாக இருக்கு. இருப்பினும் வணிகம் தொடர்பான வேலை முடிவுகள் உங்களுக்கு மற்றவர்களிடம் விட்டு விடாமல் நீங்களே கவனமாக செய்வது நல்லது.
உங்களை சுற்றி மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். விரக்தியை விட்டுவிட்டு நேர்மறையாக உங்களுடைய இலக்குகளை நோக்கி செல்ல வேண்டும். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமை காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலஸ்தர ஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து காரியங்களுமே அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்திற்கு ஆழ்த்தக்கூடாது. பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு. உங்கள் நம்பிக்கை திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் நடைபெறும் இருந்த நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. கூடுமான வரை அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் ஓரளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு வாரம். பல வழிகளில் தனவரவு ஏற்படலாம். எந்த காரியத்தையும் நீங்கள் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய செயல்திறன் கூடும். இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்குகளை அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம். சிலருக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இருந்த இடத்துல இருந்து வந்த பணவரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு. தன வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உங்களுடைய உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழும். உறவினர்களுடன் உயர்தர உணவுகளை உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சிலருக்கு ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்கள் வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் வியாபாரம் ஏற்ற இறக்கமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.